السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி அறிவுரைகள். இந்த உரையை பொறுத்தவரை எம்முடைய உள்ளத்திற்கு மிகுந்த கவலையை, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண செய்தியை இந்த உம்மத்தில் ஈமானில் பலகீனமாக வாழக்கூடிய எவராலும் சகித்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பாரமான செய்தி முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, யாரை நாம் எம்முடைய உயிரை விட, எம்முடைய பெற்றோர்களை விட, எம்முடைய உறவுகளை விட, எம்முடைய செல்வங்களை விடவெல்லாம் நேசிக்கிறோமோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்த செய்தி எம்முடைய உள்ளத்திற்கு மிகுந்த பாரமான ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இயற்கை அது. யார் இந்த பூமியில் பிறக்கிறார்களோ படைப்பாக, அவர்கள் இந்த பூமியை விட்டு மரணித்தே ஆகுவார்கள். யாராக இருந்தாலும் சரி. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். குல்லு நஃப்ஸ், எல்லா நஃப்ஸும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பென்று எதுவெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதோ, குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் ஆற்றலும் பொருந்திய அந்த ரப்புடைய முகத்தை தவிர எல்லாம் இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட்டே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நியதியைத்தான் இந்த பூமியில் மனிதராக பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வைத்திருந்தான். இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மரணத்தை அடைவீர்கள், அவர்களும் மரணத்தை அடைந்தே தீருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்த நியதி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சில குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரிய போகின்ற செய்தியை அவர்களுக்கு உணர்த்தியது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்ற சூரா இறக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறக்கப்பட்டவுடன் அறிகிறார்கள் தங்களுடைய தவணை, அஜல் முடிய போகிறது என்பதை. அல்லாஹுடைய மார்க்கம் முழுமை பெறுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் இந்த தீனை முழுமைப்படுத்துகிறான் என்ற வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அறிந்து கொள்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் என்ற செய்தியை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தன்னோடு வாழ்ந்த தோழர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதன் ஒரு அடிப்படைதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜின் பொழுது சொன்னார்கள்,
யா அய்யுஹன்னாஸ், மக்களே, ஹுது மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய கிரியைகளை, ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளை என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். فإني لا أدري لعلي لا حج بعد عامي هذا, எனக்கு தெரியாது அடுத்த ஆண்டு உங்களோடு நான் ஹஜ் செய்வேனா இல்லையா என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக அறிவித்தார்கள், அடுத்த ஆண்டு உங்களோடு நான் ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹ். யார் முஆத் இப்னு ஜபல்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த தோழருடைய கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக். அல்லாஹு அக்பர். முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன். யாரை யார் நேசிப்பது? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புகிறார்கள். எப்படி தெரியுமா? மதீனாவுடைய வாயில் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அவருடைய வாகனத்தின் மேல் ஏற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வாகனத்தின் கீழ் நடந்து அந்த வாகனத்தை அழைத்து செல்கிறார்கள். மதீனாவுடைய வாயில் வந்தவுடன் முஆத் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் செய்துவிட்டு சொன்னார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, நீ செல்கிறாய் யமனுக்கு, ஒருவேளை அடுத்த ஆண்டு உன்னால் என்னை சந்திக்க முடியாமல் போகலாம். லஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா அவ் கப்ரி, ஒருவேளை அடுத்த ஆண்டு இந்த மஸ்ஜிதை நீ கடந்து செல்லுவாய் அல்லது என்னுடைய கபரை நீ கடந்து செல்லுவாய் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் இந்த செய்தியை கேட்ட முஆத் அழ ஆரம்பிக்கிறார், தேம்பி அழுகிறார். அந்த பிரிவை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அனுப்பிவிட்டு மறுபடியும் மதீனாவை நோக்கி தங்களுடைய முகத்தை திருப்பியவர்களாக சொன்னார்கள், யா முஆத் இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன் மன் கானு வ ஹைது கானு. முஆதை, அறிந்து கொள், மனிதர்களில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? மனிதர்களில் மேலானவர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி, யாராக வாழ்ந்தாலும் சரி, எப்போது வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் தான் மேலானவர்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்ததற்கு பிறகிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலும் செயல்களிலும் மாற்றத்தை நபித்தோழர்கள் உணர்கிறார்கள். 11வது ஹிஜ்ரியுடைய ஆண்டுடைய தொடக்கம், சஃபருடைய மாதம் துவங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய ஆரம்ப நாட்களில் இரவு நேரத்தில் விழித்து அபு முவைஹிபா என்று தன்னோடு இருக்கக்கூடிய அந்த தோழரை அழைக்கிறார்கள். அந்த தோழரை அழைத்து சொல்லுகிறார்கள், அபு முவைஹிபா, வா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். பக்கீஅ, ஜன்னத்துல் பக்கீஅ, இப்போது நாம் சஹாபாக்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கீருக்கு சென்று அங்கே அடக்கம் செய்திருக்கக்கூடிய மக்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு முவைஹிபாவிற்கு சொல்லுகிறார்கள். அபு முவைஹிபா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பக்கீ அடக்க ஸ்தலத்திற்கு செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மகாபிர், கபர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இப்போது மக்கள் எதை அனுபவிக்கிறார்களோ அதை நீங்கள் அனுபவிக்கவில்லை. சோதனைகள் வந்துவிட்டது. அக்பலத்தில் ஃபிதன், சோதனைகள் முன்னோக்கி விட்டது. அடுக்கான இரவுகளை எப்படி இருள்கள் சூழுமோ அது போன்று சோதனைகள் முன்னோக்கி விட்டது. இறுதி முதலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. முன்னால் சென்றதை விட பின்னால் வருகின்ற ஃபித்னா மிக பயங்கரமான ஃபித்னாவாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அபு முவைஹிபாவை பார்த்து சொன்னார்கள், அபு முவைஹிபா, உனக்கு தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பை தந்தான் இந்த துன்யாவுடைய அலங்காரங்களை தேர்ந்தெடுப்பதற்கு, இந்த துன்யாவில் நிரந்தரமாக வாழ்வதற்கு, நாளை சொர்க்கத்தில் என்னை சேர்ப்பதற்கு.
நானோ அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அபு முவைஹிபா என்று கூறி அங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தலையோ அதிகமான வலியோடு காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய தலைதான் மிகுந்த வலியோடு காணப்படுகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கூறிவிட்டு தங்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க ஆரம்பித்தார்கள். அந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமானது, காய்ச்சல் அதிகமானது, உடலுடைய வலிகள் எல்லாம் அதிகமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வலியோடு இந்த வேதனையோடு தங்களுடைய கடைசி குத்பாவை ஆற்றுவதற்காக மிம்பரில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு வாய்ப்பை தந்தான். இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் தன்னிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பதற்கும் அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், இந்த வயதானவர் ஏன் அழுகிறார்? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இருப்பதையும் மறுமையில் இருப்பதையும் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தான். அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஏன் அழுகிறார் இந்த அபூபக்கர் இந்த செய்தியை கேட்டவுடன் என்று? இந்த செய்தி அந்த நபித்தோழர்களுக்கு அப்போது புரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியான் என்று சொன்னது யாரை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உலகத்தையும் அல்லாஹ்விடத்தில் இருப்பதையும் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் கூறியதை அபூபக்கர் தான் எங்களிலேயே அறிந்தவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவதை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா அபூபக்கர் லா தப்கி, அபூபக்கரே அழாதே, மனிதர்களிலேயே செல்வத்தாலும் நட்பாலும் எனக்கு நிம்மதியை தந்தவர் நீதான். இந்த உலகத்தில் ஒருவரை உச்ச தோழராக உள்ளத்தின் நெருக்கமான தோழராக எடுத்துக் கொள்வதாக இருந்தால் அபூபக்கரே உன்னைத்தான் நான் எடுத்திருப்பேன். ஆனால் எம்மிடத்தில் இருப்பதோ சகோதரத்துவமும் தூய்மையான நேசமும் தான். இந்த பள்ளியில் எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், மஸ்ஜித் நபவியில் எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கரின் வாசலை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பரில் கூறிவிட்டு கீழே இறங்குகிறார்கள். ரபியுல் அவ்வலுடைய மாதம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமாகிறது. எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளை கொடுக்கும் பொழுதெல்லாம் கேட்டார்கள், ஐன அன கதன், நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை எந்த வீடு எனக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். எல்லா மனைவிமார்களும் அறிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவது யாரோடு இருப்பதற்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுன் நாஸி அஹப்பு இலைக், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரே ஆண்களில் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூஹா, அவர்களுடைய தந்தை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நாள் தன்னுடைய விருப்பமான நேசத்திற்குரிய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே கழிய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெரியப்படுத்தினார்கள். தெரியப்படுத்திய உடன் எல்லா மனைவிமார்களும் அதற்கு சம்மதித்து இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டிலும் கைகளை போட்டவாறு நடக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி நாட்கள் வருகிறது.
வியாழக்கிழமை மகரிபுடைய தொழுகை, அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு இமாமாக நின்று தொழுகை நடத்திய கடைசி தொழுகை. மகரிபுடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற குர்ஆனுடைய சூராவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இஷாவுடைய தொழுகை வருகிறது. மகரிபுடைய தொழுகையை முடித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். இஷாவுடைய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். மயக்கத்திலிருந்து, அந்த நோயிலிருந்து, அந்த கடுமையான வேதனையிலிருந்து கேட்கிறார்கள், அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தின் ஆசையை பாருங்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேசத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எப்போதெல்லாம் இந்த உரையில் கேட்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய நாவுகளுடைய தண்ணீர் வற்றும் வரை சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அஸல்லன்னாஸ், என் மக்கள் தொழுது விட்டார்களா? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கம் அது, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை அது. தொழுகையை இந்த மக்கள் தவறவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இமாமாக இருக்காத நிலையில் இந்த மக்கள் எப்படி தொழுவார்கள்? உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. தண்ணீரை ஊற்றச் சொன்னார்கள். தண்ணீரை ஊற்றி தயாராக கூடிய நிலையில் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலை மறந்து மயக்கடிக்கிறார்கள். மறுபடியும் சிறிய நேரத்திற்கு பிறகு எழுகிறார்கள், அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தண்ணீரை ஊற்றச் சொல்கிறார்கள். மீண்டும் கேட்டார்கள். மீண்டும் அவர்கள் தொழுகைக்காக தயாராகும் பொழுது மீண்டும் தன்னிலை மறந்து மயக்கமானார்கள். மீண்டும் கேட்டார்கள், அஸல்லன்னாஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார்கள், இனிமேல் இந்த மக்களுக்கு இமாமாக நாம் நிற்க முடியாது என்று. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஆயிஷா, உம்முடைய தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுவீராக. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தை இந்த உம்மத்திற்கு ஒன்றை உணர்த்தியது. எனக்கு பிறகு தொழுகையில் இமாமாக நிற்பதற்கும் இந்த சமூகத்திற்கு தலைமை தாங்குவதற்கும் தகுதியான ஒருவர் இந்த உம்மத்தில் இருப்பார் என்றால் அது அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இஷாவுடைய தொழுகைக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமை வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகையிலிருந்து 17 வக்துகள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலேயே இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோய் அதிகமாகிறது, காய்ச்சல் அதிகமாகிறது, உடல் வலிகள் எல்லாம் அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க வந்தேன். அவர்களுடைய உடலை தொட்டு பார்த்தேன். அதிகமான வலியால் அவர்கள் அவசிப்படுவதை, வேதனைப்படுவதை நான் உணர்ந்தேன். யார் சோதிக்கப்படுகிறார்கள்? யார் அந்த நோயில் உட்படுத்தப்படுகிறார்கள்? யார் நோயால் சோதிக்கப்படுகிறார்கள் இந்த பூமியில்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். எல்லா வழிகளிலும் சோதித்தான். ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இந்த பூமியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த சோதனையை போல் இந்த பூமியில் எவரும் சோதனைகளை அனுபவித்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே அவர்களுடைய தந்தை கிடையாது. பிறந்த சில ஆண்டுகளிலேயே அவர்களுடைய தாயும் மரணம். அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய பெரிய தந்தை, சிறிய தந்தை என எல்லோரும் மரணம்.
யார் தங்களை மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் செல்வத்தாலும் உடலாலும் தன்னை ஆதரித்தார்களோ அவருடைய விருப்பத்திற்குரிய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணம். இன்னும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறது, அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லா குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலேயே மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய கரத்தால் கபரில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு மகனுடைய, ஒரு குழந்தையுடைய மரணம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு பெற்றோருக்கு ஏற்படுத்தும் என்பதை குழந்தைகளை இழந்தவர்களிடத்தில் சென்று கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் பசியால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது போன்ற சோதனை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் நோயை கொடுத்து அதன் மூலமாக வழிகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அதிகமான வேதனை இருப்பதை நான் உணர்கிறேனே. ஆம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களில் இருவருக்கு தரக்கூடிய வேதனையை, வழியை அல்லாஹ் என் ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னலக அஜ்ரைன், அப்படி என்றால் உங்களுக்கு 2 கூலியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். மேலும் சொன்னார்கள், இந்த பூமியில் கேட்டுக்கொள்ளுங்கள், சோதனையில் வாடுபவர்களே, கஷ்டத்தில் வாடுபவர்களே, நோயில் வாடுபவர்களே, சிரமத்தில் வாடுபவர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற நற்செய்தியை, எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதிக்கிறானோ, எந்த ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுக்கிறானோ, அந்த சிரமத்திற்கு, அந்த சோதனைக்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை. எப்படி மரத்திலிருந்து இலைகள் உதிர்கிறதோ அது போன்று சோதிக்கப்படக்கூடிய மனிதனுடைய எண்ணிக்கையிலிருந்து, பாவங்களுடைய எண்ணிக்கையிலிருந்து அவருடைய பாவங்கள் கரைகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த பூமியில் எந்த ஒரு மனிதருக்கும் இது போன்ற ஒரு வழியை உணர்ந்ததாக நான் பார்த்ததில்லை என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலும் சொல்கிறார்கள், மாத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்னஹு லபைன ஹாகினதி வ தாகினதி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெஞ்சு பகுதிக்கு மேல், கழுத்து பகுதிக்கு கீழ் தங்களுடைய தலையை வைத்திருந்த நிலையில்தான் மரணித்தார்கள். கேளுங்கள் இந்த செய்தியை. فلا أكره شدة الموت لأحد أبدا بعدما رأيت النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த வேதனையை போன்று இந்த பூமியில் வேறு யாருக்கும் மரணத்துடைய வேதனை ஏற்பட்டதை நான் பார்த்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துடைய வேதனையை நான் பார்த்ததற்கு பிறகு இந்த பூமியில் வேறு யாருக்கு மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை பற்றிய வெறுப்பை நான் ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நோயாலும் வலியாலும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய கடைசி 2 நாட்களில் சில முக்கியமான அறிவுரைகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எம்முடைய தூதர் மரணமாவதற்கு முன்னால் கூறிய மிக முக்கியமான அறிவுரைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி நேரம் கடுமையான வலியால் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், தன்னுடைய முகத்தை ஒரு ஆடையால் மறைத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். காய்ச்சல் அதிகமாகும் போது அந்த ஆடையை அகற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிப்பாடாக. ஏன்? இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா. அவர்கள் கபறுகளை, அந்த நபிமார்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய கபறுகளை மஸ்ஜிதாக
எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்ல வருகிறார்கள்? இந்த சமூகம் ஷிர்க்கை விட்டு தூரமாக வேண்டும், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை விட்டு தூரமாக வேண்டும். அல்லாஹ்விற்கு மாறுபட்டு எப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களையே அவர்கள் வணங்குமிடம், அவர்களுடைய கபறுகளை வணங்குமிடமாக ஆக்கி அவர்கள் அந்த நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்குமிடமாக மாற்றினார்களோ, அது போன்று என்னுடைய சமூகம் என்னுடைய கபரை நான் இறந்ததற்கு பிறகு வணங்கக்கூடிய இடமாக மாற்றிவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிப்பானாக, அல்லாஹ் அழிப்பானாக. அவர்கள் தங்களுடைய நபிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபறுகளை வணங்குமிடமாக எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், என்னுடைய கபரை வஸனை யுஅபத் வணங்கக்கூடிய சிலையாக ஒரு இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். எந்த ஒரு எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்தில் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அந்த ஒரு எச்சரிக்கை இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. பாருங்கள், இந்த முஸ்லிம் நாடுகளில் பாருங்கள், நாம் வாழக்கூடிய இடங்களில் நல்லவர்கள் இறந்து விட்டால், அவுலியாக்கள் இறந்து விட்டால் அவர்களை நாம் மதிக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம். அவுலியாக்களுடைய நேசத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம். ஆனால் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபறுகளை கட்டி அதை ஒரு கட்டிடமாக ஆக்கி அங்கே செய்யக்கூடிய அனாச்சாரங்களை எம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது. நல்லவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய கபறுகளுக்கு சென்று இந்த முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே சென்று சுஜூது செய்கிறார்கள். யாருக்கு சுஜூத்? வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன். இய்யாக நஅபுத் வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் என்று தொழுகையில் அல்லாஹ்விற்கு உறுதியை கொடுத்துவிட்டு கபர்களுக்கு சென்று சுஜூது செய்கிறார்களே, இது வணக்கம் இல்லையா? இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். கபர்களை தவாஃப் செய்கிறார்கள், கபர்களுக்கு சென்றால் தன்னுடைய நோய் குணமாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கபர்களுக்கு சென்றால் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய மரண நேரத்தில் எச்சரித்தார்கள். யூதர்களுடைய காரியம், நஸ்ரானிகளுடைய காரியம் என்னுடைய உம்மத்தில் வந்துவிடக் கூடாது, என்னுடைய கபரை நீங்கள் அப்படி ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்தில் தங்களுடைய தோழர்களுக்கு, இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷிர்க்கை குறித்து எச்சரித்தார்கள். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள், இது போன்ற காரியங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் கூறிய மிக முக்கியமான இரண்டாவது அறிவுரை, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாவதற்கு 3 நாளுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், உங்களில் யாரும் மரணமாகி விடாதீர்கள், உங்கள் இறைவனின் மீது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலேயே தவிர. சுப்ஹானல்லாஹ், ஹுஸ்னு ظن பில்லாஹ், தன்னை படைத்த இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவது. அந்த எண்ணம் 2 வகைப்படும். ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணம், ஏற்றுக்கொள்ளப்படாத எண்ணம். ஒருவன் பாவம் செய்கிறான், அவன் பாவம் செய்ததற்கு பிறகு என் ரப்பு அவனிடத்திலே நான் தௌபா செய்தால் இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நினைத்தால் இவன் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுகிறான். பாவம் செய்கிறான்,
குற்றம் செய்கிறான், நான் அல்லாஹ்வுடைய அடியான், அடிமை, நான் பாவ மன்னிப்பு கேட்டாலெல்லாம் இறைவனின் பாவத்தை மன்னிப்பானா? அது நடக்காது என்று அல்லாஹ்வின் மீது எண்ணம் கொள்ளக்கூடியவன் அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணத்தை கொள்கிறான். நான் கடனில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், என் வாழ்வில் சிரமத்தில் இருக்கிறேன், என் சிரமத்தை அல்லாஹ் ஒருவன் தான் நீக்க முடியும், என் சோதனைகளை என் இறைவன் ஒருவன் தான் நீக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். யார் என் சோதனை, என் சிரமம், என்னுடைய கடன், என்னுடைய நோய், என்னுடைய குழந்தையின்மை இது இனிமேல் நடக்காது, இப்படித்தான் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, இதைத்தான் அல்லாஹ் எனக்கு கதராக விதித்திருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடாமல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது தீய எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணித்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலேயே தவிர. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னால் உள்ள காலத்தில் ஒரு மனிதர் மரண நேரத்தை அடைந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார், என் பிள்ளைகளே, ஒருவேளை நான் மரணித்து விட்டால், என்னை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் நான் தண்டிக்கப்படுவேன் அல்லாஹுவால். அல்லாஹ் என்னை தண்டிப்பதை போன்று ஒருவரையும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன். நான் இறந்தால் என்னுடைய ஜனாசாவை எரித்து விடுங்கள், பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்களுடைய பிள்ளைகளும் தந்தையுடைய அந்த வசியத்தை ஏற்று அவர் மரணித்ததற்கு பிறகு அவரை எரித்து பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்தார்கள். அல்லாஹ் அந்த உயிரை, அந்த எரிந்த சாம்பலை மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான். அல்லாஹ் கேட்டான், ஏன் செய்தாய்? ஏன் இப்படி செய்தாய்? ஏன் உன்னை எரிக்குமாறு கூறினாய்? அந்த ஆத்துமா சொல்லியது, மகாஃபத்துக யா ரப், மகாஃபத்துக யா ரப், என் ரப்பே உன் பயம், உன் அச்சம், உன் மீது நான் கொண்டுள்ள பயம் என்னை இப்படி செய்ய வைத்து விட்டது யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்ப சக்தியற்றவன் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஆனால் அவர் அறியாமையில், அல்லாஹ்வுடைய அச்சத்தில் என்ன செய்வது என்பதை தெரியாமல் அவர் செய்த காரணத்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள். எந்த எண்ணத்தில் அல்லாஹுவை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹும் உங்களோடு நடந்து கொள்வான். என் சிரமத்தை அல்லாஹ் நீக்குவான் என்று நினைத்தால் அல்லாஹ் உங்கள் சிரமத்தை நீக்குவான். என் கடனை நிறைவேற்றுவான் அல்லாஹ் என்று நீங்கள் எண்ணம் வைத்தால் அல்லாஹ் அதற்குரிய சக்தியை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் கடன் வாங்குகிறான், கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்றால் அல்லாஹ் அந்த கடனை திருப்பி கொடுக்க வைப்பான். சுப்ஹானல்லாஹ். லா தமூதன்ன, உங்களில் யாரும் மரணித்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலேயே தவிர. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தை அடைகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான தோழர், முன்னால் கூறினேன், முஆத் இப்னு ஜபல் அவர்களுடைய மரண நேரம். கேட்கிறார்கள், அந்த இரவில் காலை விடிந்து விட்டதா? சொன்னார்கள், இல்லை தோழரே. மறுபடியும் கேட்டார்கள், காலை விடிந்து விட்டதா? சொன்னார்கள், இல்லை.
மறுபடியும் கேட்டார், காலை விடிந்து விட்டதா? தோழர்கள் சொன்னார்கள், ஆம், காலை விடிந்து விட்டது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் லைலத்தின் ஸபாஹுஹா இலன் நார். எந்த ஒரு இரவு காலை நரகமாகி விடுகிறதோ அந்த இரவை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்று கூறி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக தஅலம் அன்னி குன்து அகாஃபுக் ஃபஅன அல்-யௌம அர்ஜூக். யா அல்லாஹ், நீ அறிந்தாய் யா அல்லாஹ், இந்த பூமியில் உன்னை பயந்த நிலையில் நான் வாழ்ந்தேன் என்று முஆத் இப்னு ஜபல் சொல்கிறார்கள் மரண நேரத்தில். என் இறைவா, நீ அறிந்தாய் நான் உன்னை பயந்த நிலையிலேயே இந்த பூமியில் வாழ்ந்தேன் என்று. இந்த தினம் உன் மீது நான் ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று கூறி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உயிரை கைப்பற்றினார். இதுதான் மரண நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல். மௌத்துடைய நேரத்தில் ரப்பை நல்லெண்ணம் கொண்ட நிலையிலேயே சந்தித்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்துவானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் இறுதியாக கடைசியாக இந்த உம்மத்திற்கு செய்த வசியத் என்ன தெரியுமா? அந்த அறிவுரை என்ன தெரியுமா? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான மின் ஆகிரி வசியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி அறிவுரைகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். அஸ்ஸலாஹ் தொழுகை, அஸ்ஸலாஹ் தொழுகை, வமா மலக்கத் ஐமானுக்கும் உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகள். தொழுகை 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நெஞ்சுடைய அந்த படபடப்பு அடங்கும் வரை, அவர்களுடைய நாவுடைய தண்ணீர்கள் வற்றும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். தொழுகை எங்கே முஸ்லிம் சமூகத்திடத்தில் தொழுகை? தௌஹீதின் சமூகமே எங்கே தொழுகை? குர்ஆன் சுன்னாவின் சமூகமே ஐன ஸலாத்துக்கும், உங்களுடைய தொழுகை எங்கே? 5 நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம் சமூகம் எங்கே? ஃபஜ்ருடைய தொழுகை இன்று முஸ்லிம்களுக்கு எப்போது எப்போது? சூரியன் உதயமாவதற்கு முன்பா பின்பா? பின்பா. காலை உங்களுடைய ஊருடைய பள்ளிகள் சொல்லும் இந்த ஊரில் முனாஃபிக்குகள் யார், முஸ்லிம்கள் யார் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுக்கு சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை. ஆனால் இன்று தன்னை முவஹிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய, தௌஹீதை எடுத்து வைக்கக்கூடிய மக்களுக்கு சிரமமான தொழுகையாக மாறிவிட்டது ஸலாத்துல் ஃபஜ்ர். ஸலாத்துல் ஃபஜ்ர் எங்கே? ஸலாத்துல் ஃபஜ்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடுவதை குஃப்ர் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? குஃப்ர், இறை நிராகரிப்பு. பைனர் ரஜுலி வஷ்ஷிர்கி தர்க்கு ஸலாஹ், ஷிர்கிற்கும் ஒரு அடியானுக்கும் ஒரு முஃமினுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுவது. ஃபமன் தரக்க ஸலாஹ் ஃபக்கத் கஃபர், எவன் தொழுகையை விடுவானோ அவன் காஃபிர் ஆகிறான். அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், யார் வேண்டுமென்றே தொழுகையை தவற விடுவானோ அவன் காஃபிராவான், மாற்று கருத்தில்லை. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தொழுகையை தொழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறான், ஆனால் அசதியாலோ மறதியாலோ
விருப்பம் இல்லாத நிலையிலேயோ அவன் தொழுகையை விட்டால் அவன் பெரிய பாவத்தை செய்கிறான் என்று. இந்த இரண்டில் எந்த கருத்தில் நீங்கள் சென்றாலும் இதனுடைய எல்லை நரகம். எது வேண்டும்? எது வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் வரக்கூடிய மக்கள், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். அதாஉ ஸலாஹ், தொழுகையை பாழாக்குதல் என்றால் இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ரூஹா அன் அவ்காத்திஹா. தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவது கிடையாது. தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருப்பது, ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருப்பது. இவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். எங்கே தொழுகை? அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்துடைய இறுதி நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், என் சமூகமே தொழுகை தொழுகை என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரைகளோடு தங்களுடைய இறுதி நாளை அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி நாள் மலக்குல் மௌத், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் மிகுந்த அந்த அறைக்கு உள்ளே வரக்கூடிய அந்த நாள் நெருங்கி விடுகிறது. காலை ஃபஜ்ருடைய தொழுகை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமான நிலையில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறைக்கும் பள்ளிக்கும் இடையில் இருந்த அந்த திரையை கொஞ்சம் அகற்றி நபித்தோழர்களை பார்த்தார்கள். இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த கடைசி விழிப்பு அதுதான். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்தார்கள். இந்த உம்மா அல்லாஹ்விற்காக சஃபில் தொழக்கூடிய நிலையில். இன்று பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வீட்டின் திரையை அகற்றி சஹாபாக்களை பார்ப்பதை நபித்தோழர்கள் உணர்ந்தவுடன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுகிறது, மகிழ்ச்சி, உள்ளத்தின் பூரிப்பு. நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் குணமடைய போகிறார்களோ என்ற எண்ணம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் அந்த தொழுகையில் சலசலப்பை ஏற்படுத்துவதை பார்த்தவுடன் கைகளால் சைகை செய்கிறார்கள். நிலையாக இருங்கள் என்பதை போல் சைகை செய்துவிட்டு ஒரு புன்சிரிப்போடு அந்த திரையை மூடுகிறார்கள். அவ்வளவுதான். அந்த சிரிப்புடைய அர்த்தம் என்ன? என் உம்மா அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டது என்ற ஆனந்தத்தின் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திரையை அகற்றுகிறார்கள், திரையை மூடுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹுவை சஹாபாக்கள் உயிரோடு பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரம் நெருங்குகிறது. எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு உள்ளே நுழைவதற்கு முற்படுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து அமர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை பார்த்து சில விஷயங்களை அவர்களுடைய மறைமுகமாக அவர்களுக்கு சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டவுடன் அழ ஆரம்பித்தார்கள். அந்த அழுகையை பார்த்தவுடன் சிறிது நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
சிரிக்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பின்னால் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தந்தை சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, ஜிப்ரீல் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறைதான் குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுவார். ஆனால் இந்த ஆண்டோ 2 முறை குர்ஆனை ஓதி காட்டிவிட்டார் ஃபாத்திமா. நான் உணர்கிறேன் இந்த நிலையிலேயே நான் மரணித்து விடுவேன் என்று. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டவுடன் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ஏன் அழுகிறீர்? நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துடைய தலைவியாக, பெண்களின் தலைவியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்பதை ஃபாத்திமா அறிந்து கொள். என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதலாவது பெண், முதலாம் அவள் நீதான் என்பதையும். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். தந்தை தன்னுடைய மரண செய்தியை சொல்லுகிறார், ஆனால் மகளோ தன்னுடைய மரண செய்தியை தந்தையுடைய நாவில் கேட்டதற்கு பிறகும் சிரித்தார்கள். ஏன் அந்த சிரிப்பு? ஏன் அந்த ஆனந்தம்? என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த முஹம்மது ரசூலை நான் சந்திப்பேன் என்ற ஒரு ஆனந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வேதனையில் அனுபவிப்பதை பார்த்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என் தந்தைக்கு வந்த சிரமமே, என் தந்தைக்கு வந்த கஷ்டமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். ஃபாத்திமா அறிந்து கொள், கவலைப்படாதே, உன் தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை என்பதை. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எந்த ஒரு நபியும் இந்த பூமியில் மரணிப்பதில்லை. அவருக்கு தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்டு ஒன்று துன்யாவா அல்லது ஆகிரத்தா, உலகில் வாழ்வா அல்லது மரணமா என்ற தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதற்கு பிறகுதான் அவர்கள் மரணமாவார்கள் என்று ரசூலுடைய அந்த செய்தியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயுடைய கடுமையில் ஓதினார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களோடு, வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதா ஷஹீதானவர்களோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை. இந்த வசனம் எனக்கு உணர்த்தியது, ரசூலுல்லாஹ் இந்த மக்களோடு சேர்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் ஹபீப், அல்லாஹ்வின் நேசர். இந்த பூமியில் அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கவில்லை முஹம்மது ரசூலை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னித்து விடு, என் இறைவா எனக்கு இரக்கம் காட்டு என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருளில் மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டில் என்னுடைய நாளில் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருந்த நிலையில் மரணமானார்கள் என்பது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருள், அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் என் எச்சிலையும் அவர்களுடைய எச்சிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்தான். இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் இறுதி நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ளே வந்தார். அவருடைய கையில் மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்குடைய குச்சியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் பேச முடியவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நான் கேட்டேன், ஆஹுதுஹு லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அது உங்களுக்கு தேவையா வேண்டுமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தலையை அசைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த மிஸ்வாக்குடைய குச்சியை வாங்கி அதை என்னுடைய வாயில் வைத்து அதை மென்று அதை லேசாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உபயோகிப்பதற்காக அதற்கு பிறகு கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அவர்களுடைய உடலுடைய சூடு அதிகமானதற்கு பிறகு கீழே இருந்த பாத்திரத்தில் தங்களுடைய கைகளை, அந்த கண்ணியமிக்க அந்த பரக்கத் பொருந்தி அந்த கைகளை முக்கி தங்களுடைய நெற்றியில் தேய்த்தவர்களாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அந்த அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. மௌத்தில் சக்கரத்துடைய வேதனை உண்டு, மௌத்தில் சக்கரத்துடைய வேதனை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஅவ்விதாத், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை கொண்டே அவர்களுடைய உடம்பை தேய்க்கிறார்கள். சொல்லுகிறார்கள், என்னுடைய கரத்துடைய பரக்கத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய கரத்துடைய பரக்கத்து மேலானது. அதனால் அவர்களுடைய கரத்தை கொண்டே அவர்களுடைய உடல் முழுவதும் நான் தேய்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா என்று தன்னுடைய கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அந்த உயர்வான தோழமை, அந்த உயர்வான தோழமை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை அது, ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலங்க ஆரம்பிக்கிறார்கள். அருகில் இருந்த தோழர்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் இந்த உயிரை விட்டு உடலை விட்டு பிரிந்தவுடன் ஒரு நறுமணம் வெளிப்பட்டது. அந்த நறுமணத்தை போன்று நான் நறுமணத்தை நுகர்ந்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய ரூஹுடைய நறுமணம் அது. அவர்களுடைய ரூஹ் மறுமணமாக வீசியது. உம்மு சலமா சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாகும் போது அவருடைய நெஞ்சில் நான் கை வைத்திருந்தேன். அந்த கையை நான் உயர்த்தினேன். ஜும்ஆ சென்றது, ஜும்ஆ சென்றது, ஜும்ஆ சென்றது. அந்த கையில் பட்ட அந்த நறுமணம் மிஸ்கை விட, கஸ்தூரியை விட மணந்து கொண்டே இருந்தது என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகிறார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப், முகீரா இப்னு ஷுஅபா உள்ளே நுழைகிறார்கள். முதலாக அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலின் மீது போத்திருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றி பார்க்கிறார்கள். உமர் உள்ளே வருவதை தெரிந்தவுடன் அந்த நிலையிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜாபிற்கு பின்னால் சென்று தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறைத்துக் கொள்கிறார்கள். உமர் உள்ளே வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. முகீரா இப்னு ஷுஅபா வருகிறார்கள். முகீரா இப்னு ஷுஅபா, உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு இருவரும் வெளியே வருகிறார்கள். முகீரா இப்னு ஷுஅபா உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர், மாத ரசூலுல்லாஹ், மாத ரசூலுல்லாஹ். யா உமர், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். உமர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. அந்த பிரிவை உமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சொன்னார்கள், உமர், முகீரா, ஃபித்னாவை ஏற்படுத்தாதே, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. இந்த முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் தீர்ப்பை கொடுக்கும் வரை ரசூலுல்லாஹ் மரணிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. யாரெல்லாம் நபி மரணித்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களெல்லாம் இந்த வாளால் தண்டிக்கப்படுவார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றதை போன்று ரசூலுல்லாஹ் சென்றிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்கலீல் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜாபை, அந்த திரையை அகற்றி குனிந்து நெற்றியில் முத்தமிட்டார்கள். மறுபடியும் எழுந்தார்கள். யா என்னுடைய தோழரே என்று சொன்னார்கள். மறுபடியும் முத்தமிட்டார்கள். தூய்மையானவரே என்று சொன்னார்கள். மறுபடியும் முத்தமிட்டார்கள். நபியே என்று சொன்னார்கள். உயிரோடு இருக்கும் பொழுதும் மணந்தீர்கள் தோழரே, மரணித்ததற்கு பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலங்காமல் தைரியத்தோடு வெளியே வருகிறார்கள். ஏன் அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் தெரியுமா? அபூபக்கர் கலங்கிவிட்டால் நபி தோழர்கள் கலங்கி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை வார்த்தெடுத்த முறை அப்படி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தைரியத்தோடு வீரத்தோடு வாழக்கூடிய உமர் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கலங்கி விடுகிறார். அவருடைய நிலையை அறியாமல் அவர் சொல்லி விடுகிறார், ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் அடுத்த கலீஃபாவிற்கு உள்ளத்தில் உறுதியை தருகிறான். வெளியே வந்தார்கள். உமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையை கேட்டார்கள். சொன்னார்கள், உக்காரு உமரே, உக்காரு உமரே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். ஓதி சொன்னார்கள், யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். யார் நிலையான இறைவனை மரணித்து நிலையாக உயிரோடு இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் ஒருவனை மரணிக்க மாட்டான், நிலையாக இருப்பான் என்று கூறினார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு ஏற்ப அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த சில அறிவுரைகள் தங்களுடைய வாழ்நாளுடைய இறுதியில் இந்த செய்தி எல்லோருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு வகையில் கவலையை ஏற்படுத்தியிருக்கும். இந்த கவலையோ அல்லது கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரோ இது அடையாளம் அல்ல அந்த தூதரை நேசிப்பதற்கு. எது அடையாளம்? அந்த தூதருடைய மார்க்கத்தை உயர்த்துவது, அந்த தூதர் எதற்காக வாழ்ந்தார்களோ அதற்காக வாழ்வது, அந்த தூதர் எந்த அறிவுரைகளை கூறினார்களோ அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி செயல்படுத்துவது. எது அடையாளம்? எது அந்த தூதரை நேசிப்பது? அந்த தூதர் எதை இந்த பூமியில் உயிர்ப்பிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்களோ அதற்காக நம்முடைய வாழ்நாளை கழிப்பதுதான் தூதரை நேசிப்பதன் உண்மையான அடையாளமே தவிர அவர்களை புகழ்வதோ அவர்களுக்காக கவலைப்படுவதோ அவர்களுடைய வாழ்வில் நடந்த இந்த செய்திகளை நினைத்து அழுவதோ கிடையாது. இது வெளிப்பாடாக இருக்கலாம், ஆனால் அடையாளம் எம்முடைய வாழ்வில் அந்த தூதருடைய சுன்னா உயிர்ப்பிக்கப்படுவதுதான். எம்முடைய வாழ்வில் அந்த தூதர் கூறிய அறிவுரைகள் எம்முடைய லட்சியமாக இலக்காக ஆக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தூதரை பின்பற்றுவதற்கு எமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தூதரோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எமக்கு வாய்ப்பை அளிக்காவிட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. ஜஸாக்கும்